பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, எங்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், எங்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர், சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், என் ஹங்கோர் நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹங்கோர் நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
இயேசுவே விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவே விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஹalleluya 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். நம்முடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தட்டும். இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், இருதயங்களை பார்க்கிறவர், உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவர். தகப்பனே, எங்களுக்கு உள்ளத்திற்கு ஏற்ற வார்த்தை அல்ல சுவாமி, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே, நீர் பேசுகிற வார்த்தை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளிலே தொனிக்கட்டும். நீர் அனுப்பின காரியமாய் அவைகள் மாறட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் மாறுதல் படுத்தி தேற்றட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதற்கு முன்பதாக தேவனுடைய ஆவியானவர், தேவனுக்கு உள்ளே இருக்கிற ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏன் அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார்? இதுக்கு பல காரியங்களை சொல்லலாம். வேதத்தை நாம் ஆராயும் பொழுது இந்த ஒரு வசனம், ஆதியாகமம் 1:1 நமக்கு உலகம் கொள்ளக்கூடாத புத்தகத்தை உருவாக்கி விடுமா. அப்படி என்றால் ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு முக்கியமானது. தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். இந்த ஜலம் என்று சொன்னால் தண்ணீர் என்று அர்த்தம். இந்த மொழிபெயர்ப்பை செய்தவர்கள் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் இங்கே வந்த பொழுது இதையெல்லாம் தமிழ் ஸ்கிரிப்ட் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறபடி இந்த தமிழ் எழுத்துக்களை உருவாக்கி கண்டுபிடித்தார்கள். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்திலே அது சாதாரண ஒரு மனிதனால் வாசிக்கக்கூடாததாக இருந்தது. சாமானியர்களுக்கு வாசிக்கவே தெரியாதபடிக்கு இருள் நம்முடைய தேசத்தை சூழ்ந்திருந்தது. ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் அந்த எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த புரோகிதர்கள், அப்படிப்பட்ட பிராமணர்கள் இந்த ஆங்கில வேதாகமத்திலிருந்து இதை மொழிபெயர்த்தபடியினாலே இதை தண்ணீர் என்பதற்கு அவர்கள் ஜலம் என்று சொல்லி வைத்திருக்கிறார். இப்பொழுது உள்ள அந்த வேதங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது, வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது புது மொழிபெயர்ப்பு என்று சொல்லி தண்ணீர் என்று எழுதப்பட்டிருக்கலாம், நான் பார்த்ததில்லை. ஆனால் ஜலம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும்.
அந்த ஜலம் என்று சொல்லுகிற பொழுது அதற்குள்ளே உண்மையான ஒரு அர்த்தம், எப்படி எபிரேய பாஷையிலே உண்மையான அர்த்தம் இருக்கிறதோ அதே போல இந்த ஜலம் என்கிற வார்த்தை ஒரு உண்மையின் பிரதிபலிப்பை, எத்தனையோ காரியங்களை அது உள்ளடக்கியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாதாரணமாக தண்ணி என்று சொல்லுவதற்கும் ஜலம் என்று சொல்லுவதற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. ஜலம் என்று சொன்னால் கடவுளுக்கு வார்க்கிற ஒரு பலி, அப்படியே அதை ஊற்றி விடுக வேண்டும், அது ஜலம். அப்படி என்றால் தண்ணீர் என்று சொல்லாதபடிக்கு அதற்கு அவ்வளவு மரியாதை. ஜலம் என்று சொல்லும்போது ஒரு சொட்டு ஜலம், ஒரு சொட்டு தண்ணீர் எவ்வளவு மேன்மை அந்த தாகம் உள்ளவர்களுக்கு. பாருங்கள், இதனால் தான் இந்த ஜலம் என்கிற வார்த்தை அதிகமாக அழகாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இதற்கும் தேவனுக்கும் தேவனுடைய ஆவியானவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அது என்ன சம்பந்தம்? இன்றைக்கு 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, பள்ளத்தாக்குகளின் நடுவே நீரூற்றாகும் இயேசு. பள்ளத்தாக்குகளின் நடுவே நீரூற்றாகும் இயேசு. இங்கே பாருங்க, ஆண்டவர் கொடுத்த அந்த கானான் தேசம் ஒரு நல்ல மலைப்பாங்கான தேசம். ஒரு மலை இருக்கும்போது மலையினுடைய சரிவு இருக்கும், அதனுடைய கீழ்ப்பகுதி இருக்கும், அதற்கு இன்னும் தாழ்ந்த பகுதி இருக்கும். இப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கீழே உள்ள பகுதி பள்ளத்தாக்கு, அங்கே ஒரு சமபூமி இருக்கும். பாருங்கள், இங்கே தான் ஆடு மாடுகள் அதிகமாக அந்த இடத்துல ரம்மியமாக மேயும். லீபனோன் என்கிற ஒரு வனம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதே போல சாரோன் என்ற பள்ளத்தாக்கு அங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சாரோன் என்ற பள்ளத்தாக்கில் அழகான ரோஜா செடிகள் எல்லாம், அங்கே ரோஜா பூக்கள் எல்லாம் மலர்ந்து இருக்குமா பாருங்க. அப்படி என்றால் இந்த பள்ளத்தாக்கை பார்க்கிறோம், அது ஒரு நமக்கு கண்களுக்கு முன்பதாக அது ஒரு செழிப்புள்ளது போல காணப்படுகிறது. ஆனால் எங்கே அந்த தண்ணீர் கிடைக்கிறது? மலையிலிருந்து தண்ணீர் ஓடி வந்து இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றுக்கும் அவர் வரவிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் பாருங்கள், ஒரு கோடை காலம் வந்து விட்டால், எல்லாம் வற்றி விட்டால் இந்த பள்ளத்தாக்கின் நிலைமை எப்படி இருக்கும்? இந்த பள்ளத்தாக்கு பாருங்கள் திடீரென்று வறட்சியாக மாறிவிடும். பூத்து குலுங்கின இந்த பள்ளத்தாக்கு இப்பொழுது வறட்சியினாலே எல்லா செடிகளும் வாடி வதங்கி கருத்து போய் கிடக்கும் அல்லவா? இப்பொழுது பாருங்கள், ஒரு பசுமையான ஒரு பெரிய புல்வெளியும் அப்படியே காய்ந்து தீந்து போனால் பார்க்கிறவர்களுக்கு எவ்வளவு அசிங்கமாக இருக்கும். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கை, ஒரு செழிப்பான வாழ்க்கை திடீரென்று வீசுகிற புயலினாலே அது அப்படியே காய்ந்து போய் விடுகிறது. ஆனால் கர்த்தர் அப்படியே காய்ந்து போய்விட்டு அந்த வேதனையிலேயே இருக்க விடுகிற தேவன் அல்லவே அல்ல. பள்ளத்தாக்குகளின் நடுவிலே நீரூற்றாக்குகிற இயேசு நமக்கு உண்டு. சங்கீதம் 104 10-13 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 104 10-13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மலைகளின் நடுவே ஓடும் பள்ளத்தாக்குகளுக்கு நீரூற்றுக்களை அனுப்புகிறார். அவர் பள்ளத்தாக்குகளிலே நீரூற்றுக்களை வரவிடுகிற தேவன். அவைகள் மலைகளின் வழியே ஓடுகிறது, அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும் என்று சொல்லி அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும் அருமையான ஒரு பள்ளத்தாக்கின் நிலைமையே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மேல் வீடுகளிலிருந்து தண்ணீரை இறைக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த 104வது சங்கீதம் 10-13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படித்தான் அது மலைகளுக்கு உள்ள ஒரு இடமாக இருக்கிறது. வெளியில் உள்ள எல்லா காட்டு கழுதைகளும் அதிலே தண்ணீர் குடிக்கும், தாகத்தை தீர்த்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாய் பள்ளத்தாக்குகளின் நடுவிலே அவர் நீரூற்றுக்களை வரவிடுகிறார். இன்றைக்கு நம்ம ஒரு துன்பத்தினுடைய கடந்து போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், சில வேளையிலே ஆண்டவர் அங்கே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறார். ரொம்ப கஷ்டமான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒரு முறை பாருங்க, ஒரு பெண்ணுடைய குழந்தை இறந்து போயிடுச்சு.
அவனுக்கு கிட்டத்தட்ட 12 வயது இருக்கும். 12 வயது அவனுக்கு கேன்சர் வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனுக்கு 1 வருஷமாக அவன் கஷ்டப்பட்டு கடைசியில் பாருங்கள் நல்ல க்யூர் ஆகிட்டு வருகிற பொழுது திடீரென்று அவன் மரித்து போனான். ஏன் மரித்து போனான்? எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி. ஏன் ஆண்டவர் இதை நமக்கு வெளிப்படுத்தவில்லை? ஏன் ஆண்டவர் இதை மறைத்து போட்டார் என்று சொல்லி அதன் முடிவிலே நாங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டோம். ஏனென்றால் இந்த பெற்றோர் 2 பேரும் பிரிந்து இருக்கிறார்கள். பிரிந்து இருக்கிற இந்த இவளுடைய கணவர் பாருங்கள், ஏதோ ஒரு இடத்திலே போய் இந்த மகனுக்கு சிறு வயதிலேயே ஏதோ ஒரு மாந்திரீகத்தை எதையோ ஒன்றை அவர் செய்து அவன் 12வது வயதிலே தன்னிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி ஒரு சூனியம் வைத்து விட்டார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். பாருங்கள், கரெக்டாக அந்த 12வது வயதிலே இந்த மகள் அதை ஒன்று பெரியதாக நினைக்கவில்லை. அது ஏனென்றால் அவர்களுடைய அஸ்திபாரம் வேறு ஒரு மதத்திலிருந்து வந்தபடியினாலே அவர்கள் அதை பெரிதுபடுத்தவில்லை. அவர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து விட்டோம் என்று சொல்லி கடந்து போய்விட்டார்கள், இது மறந்தும் போய்விட்டார்கள். ஆனால் குழந்தை இறந்து எல்லாம் காரியங்கள் முடியும் போது தான் ஒரு நாளிலே இதை சொன்னார். அந்த கணவர் சொன்னார், என்னுடைய பிள்ளை 12வது வயதிலே நீ எப்படி வளர்த்தாலும் என்னிடத்திலே திரும்பி வருவான் என்று சொல்லி சூனியம் வைத்தார். ஏனென்றால் அந்த நாளிலே அவரையும் அழைத்திருந்தாங்க. அந்த குழந்தைய அடக்கம் அந்த குழந்தையுடைய கடைசி காரியம் செய்ய போகும் பொழுது அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு வந்து கலந்து விட்டு போனார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இப்படி என்று சொல்லி பாருங்கள், அவருக்கு எப்படி நான் உனக்கும் கிடைக்கக்கூடாது எனக்கும் கிடைக்கக்கூடாது, அது எப்படியாவது போனால் போகட்டும். ஆனால் இந்த பிள்ளைக்கு ரொம்ப சோகம், ரொம்ப வருத்தம். அப்போ நாங்கள் எப்படி இவளை வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்முடைய பழக்க வழக்கங்கள் சில உண்டு. ஒரு மரண வீட்டில் என்ன பண்ணுவார்கள், உறவினர்கள் எல்லாம் அவர்களுக்கு உடைகளை வாங்கி கொடுப்பார்கள். சரி என்று சொல்லி நாங்களும் எப்படியாவது அவளுடைய இருதயத்தை தேற்றிவிட வேண்டும் என்று நாங்கள் பல வார்த்தைகளை சொன்னோம், தேற்றினோம், நிறைய ஜெபம் நடந்தது. எல்லாம் முடிந்த பின்பு அவளை அப்படியே நாங்கள் துணி கடைக்கு கூட்டி கொண்டு போனோம். பாருங்கள், அந்த புது புது துணிகளை பார்த்தோம், அதனுடன் கலர்களை எல்லாம் பார்த்து அந்த மகள் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாகிவிட்டாள். கொஞ்ச நேரத்துக்கு அவளுக்கு அந்த பழைய கவலைகளை எல்லாம் மறந்து, ஒருவேளை நாங்கள் 1 மணி நேரத்தில் திரும்பி வந்துடணும்னு நினச்சோம். ஆனால் அவளுடைய சந்தோஷத்தின் பொருட்டு நாங்கள் அங்கே ஒரு 4 மணி நேரம் அவளோடு கூட செலவு செய்தோம். அப்போ தான் நான் நினச்சி பார்த்தேன், பள்ளத்தாக்குகளிலே அவர் நீரூற்றுக்களை வரவிடுகிற தேவன். சில பழக்க வழக்கங்கள் கூட பாருங்கள் நீரூற்றுக்களாக மாறுகிறது. அதன் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த வாழ்க்கையிலிருந்து அவள் அந்த சோகத்திலிருந்து திரும்ப வரும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டார், அது கிருபை கொடுத்தார். அதே போல் அவளுடைய வாழ்க்கை இப்பொழுது அருமையான பிள்ளைகளோடு கூட. இதே போல் ஒரு கேன்சரில் இறந்த ஒரு அந்த மனைவி இறந்து போனாங்க. 2 பிள்ளைகள், இதே வயதில் உள்ள பிள்ளைகளோடு கூட கர்த்தர் அருமையாக அவர்களை இணைத்து வைத்திருக்கிறார். எத்தனை மேலான காரியம் பாருங்கள். பள்ளத்தாக்குகளிலே அவர் நீரூற்றுக்களை வரவிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஈசாக்கு என்பவனை குறித்து நாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஈசாக்கு யார்? ஆபிரகாமுடைய அவருடைய புதல்வனாய் இருந்தான். அப்போது ஆபிரகாம் அநேக நீரூற்றுக்களை அவன் தோண்டினான், கிணறுகளை தோண்டி இருந்தான். அது எல்லாவற்றையும் அவருடைய எதிரிகள் எல்லாம் அழித்து போட்டார்கள். இப்பொழுது ஈசாக்குடைய முறை வருகிறது. அப்பொழுதும் அவர்கள் அவருடைய தகப்பனார் தோண்டின கிணறுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள். அப்பொழுது பாருங்கள், 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கு சுரக்கும் நீரூற்றுக்களை கண்டார்கள். பள்ளத்தாக்கிலே வெட்டினார்கள், சுரக்கும் நீரூற்றுக்களை வெட்டி அவர்கள் கண்டு கொண்டார்கள். அப்பொழுதும் பாருங்கள், எதிரி நாட்டுக்காரர்கள் அவனோடு கூட அந்த மேய்ப்பர்களோடு கூட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகவே அவன் வெட்டின துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். திரும்ப ஒரு துறவை வெட்டினார்கள். அப்பொழுதும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்பொழுது அவன் சித்தனா என்று பெயரிட்டு எங்கே சண்டை வருகிறதோ அங்கே அதை விட்டு அவன் கடந்த அடுத்த இடத்திற்கு போய்விடுவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இவர்கள் வேறொரு துறவை வெட்டினார்கள். அதன் பின்பு
பின்தொடர்ந்து வந்த அவர்கள் அப்படியே நின்று போனார்கள். இப்பொழுது அவர்கள் அதை குறித்த வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது இவன் கண்டு கொண்டான், இந்த தேசத்திலே கர்த்தர் எனக்கு இடம் கொடுத்திருக்கிறார், நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் பாருங்கள், வாழ்க்கை மாற்றங்கள். நம்மோடு கூட வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே பின்தொடர்ந்து வருகிறவர்கள், இவர்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கும்? இதுதான் பிசாசின் ஆவி. இந்த பிசாசின் ஆவி எப்பொழுதும் நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். துறவு தானே தோண்டினாங்க, தாகத்துக்கு தானே தோண்டி இருக்கிறாங்க. அவர்களுடைய சொந்த இடமும் இல்லை, எங்கேயோ இருக்கிற ஆண்டவருடைய இடம், இது கர்த்தருடைய பூமி. ஆனாலும் கூட இப்படித்தான் நம்மை காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் பின்தொடர்ந்து வருவார்கள். நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், திடீரென்று ஒரு கசப்பான அனுபவம் வந்துவிடலாம். ஆனால் ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கு, அந்த கசப்புகளின் நடுவே அவர் ஊற்றுகளை வரவிடுகிறார். சோதனைகள் நடுவே, கடினமான சோதனைகள் நடுவே அவர் நீரூற்றுக்களை வரவிடுகிற தேவனாய் இருக்கிறார். இப்போ ஒரு சமயம் ஒரு சம்பவம் நடந்த ஒரு சம்பவம், எனக்கு ஒரு பையனை அறிமுகப்படுத்தினார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, இவனுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருங்க மேடம், இவன் 4th இயர் படிக்கும்போது இவனுக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு, இப்போ அவன் போய் வேலையில் ஜாயின் பண்ணணும். அப்படி வேலையில் ஜாயின் பண்ணி இவன் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் கடைசி செமஸ்டர் ரிசல்ட் வந்தது. அவன் அதிலே ஒரு பாடத்திலே தோல்வி அடைந்து விட்டான். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த கம்பெனி இது வெற்றி பெற்றால் தான் அந்த கம்பெனியிலே தொடர்ந்து பணி செய்ய முடியும். ஏனென்றால் இவன் ஃபைனல் இயர்லே அவன் பிளேஸ் ஆகிவிட்டான். எத்தனை ஒரு கஷ்டமான காரியம். அவன் சொல்லுகிறான், என்னுடைய பணத்தை நம்பி தான் என் குடும்பம் இருக்கிறது. திடீரென்று நான் இப்பொழுது இந்த 2-3 மாதங்கள் சம்பளம் வாங்கிவிட்டேன், பரீட்சை எழுதின உடனே நான் அந்த கம்பெனியிலே போய் ஜாயின் பண்ணிவிட்டேன். நான் தொடர்ந்து வாங்கி கொண்டு இருக்கிற பொழுது எவ்வளவு பெரிய இடி, உடைந்து போனான். ஏனென்றால் அவன் அந்த வகுப்பிலே முதல் தரமான மாணவனாக இருந்தான். ஆகவே தான் அந்த முதல் தரமான மாணவனுக்கு நல்ல வேலையும் கிடைத்தது. அவன் எங்கே தூரத்தில் இருந்து வந்து படிப்பதற்காக வந்தான். ஒரு வார்த்தை கூட நான் சொல்லி கொடுக்கிற வார்த்தைகள் அவனுடைய இருதயத்திற்குள்ளே போகவே செய்யாது. நான் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கும். நான் எவ்வளவு நன்றாய் படித்தேன், எவ்வளவு நன்றாய் படித்தேன், இப்பொழுது என் வாழ்க்கை இப்படி ஆயிற்று, என்னை அந்த கம்பெனியிலிருந்து துரத்தி விடுவானோ என்று சொல்லி அவன் அழாத நாளே கிடையாது. நான் சொல்வேன், இந்த ஒன்றை படித்து விடப்பா, இந்த ஒன்றை படித்து விடு, பரவாயில்லை, இந்த ஒன்றை கழிந்து போகட்டும் என்று சொல்லும் பொழுது அவன் சொன்னான். ஒரு நாள் சொன்னான், என்னால் படிக்கவே முடியலை மேடம், ப்ளீஸ், என்னால் படிக்கவே முடியலை, என்னோட பழைய கவலைகளெல்லாம் வருகிறது, நான் எவ்வளவு நன்றாய் படித்தேன் தெரியுமா. இதை சொல்லி 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 அவன் மருகி பேசிக்கொண்டே இருந்தான். அப்பொழுது ஒரு நாள் சொன்னேன், நான் உனக்காக ஜெபித்து கொள்கிறேன், ஜபம்தான் நமக்கு முன்னாக செல்லும், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாது, நீ கண்டுபிடிக்கும் முன்பதாக உனக்கு ரிசல்ட் வந்துவிடும். ஆனால் பாருங்கள், அந்த பரிதாபம், அந்த ரிசல்ட்டும் அந்த காலத்தில் ரொம்ப லேட்டாக தான் வரும், 6 மாதம் கழித்து தான் அந்த ரிசல்ட் வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது பாருங்கள். இப்பொழுது நாங்கள் ஜெபித்தோம், மாதங்கள் கடந்து கொண்டே இருந்தது. நான் சொன்னேன், நீ வேலைக்கு தைரியமாய் போய்விடு, அங்கே ஒன்றும் பேசாதே, ஒரு நாள் வரட்டும் என்று சொல்லி. அவன் அப்படியா? ஆனால் அவன் சொன்னான், ஒவ்வொரு நாளும் நான் உயிரோடு தகித்து என்னுடைய அக்கினியிலே போட்டது போல இருக்கிறது, நான் என்னுடைய வகுப்பிலே அதிகமான சம்பளம் எடுக்கிறவன் என்று சொல்லி. ஒரு நாள் பாருங்கள், அவனுடைய முதலாளி கண்டுபிடித்து விட்டான், அந்த கம்பெனி கண்டுபிடித்து விட்டது இவன் சரியான தேர்ச்சி பெறவில்லை என்று. அவனை ஆகவே வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. அப்போ சொல்லிட்டாங்க, நாளையிலேருந்து நீ இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் இங்கே தொடர்ந்து பணி செய்ய முடியாது. அந்த நேரம் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். நான் சொன்னேன், பயப்படாத, இன்னும் இருக்கிறது, இன்னும் நாட்கள் குறைந்து போகவில்லை. அன்று இரவு அவனுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அவன் எல்லாவற்றையும் பாஸ் பண்ணி ஒரு சந்தோஷத்தோடு அந்த பணியிலே தொடர்ந்து பணியாற்ற கர்த்தர் செய்தார் பாருங்க. அப்படித்தான் திடீரென்று வருகிற, அது வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா, அதுவும் நல்லா நம்ம செஞ்சுருக்கோம், எல்லா லெவல்லையும் நம்ம நல்லா செஞ்சுருக்கோம், ஆனால் இன்றைக்கி இதில் தோற்று போய் இருக்கிறோம், எல்லாம் என் வாழ்க்கையே சூனியமாகி போய்விட்டது. அவன் சொன்னான்,
நான் சாவதை தவிர எனக்கு வேறு வழியே தெரியவில்லை. சங்கீதம் 84:6 சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலைகளும் குளங்களை நிரப்பும். பொருளாதார கஷ்டம், இந்த கஷ்டத்தில் கூட கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். இந்த கடினமான பாதையில் நம்ம செல்லும் போது பள்ளத்தாக்குகளில் அவர் நீரூற்றுக்களை வரவிடுகிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக இரண்டாவதாக பார்ப்போம், வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற இயேசு. வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர். நம்ம பார்த்தோம் பள்ளத்தாக்கு, இது ஒரு பொருளாதார தேவை, என்னது இது ஒரு சரீர பிரகாரமான தேவைன்னு நம்ம வச்சுக்கலாம். பள்ளத்தாக்கு அங்கே எல்லாம் எக்ஸிஸ்டிங், ஆனால் திடீர்னு ஒரு நாள் அதில் வெயில் வந்தது, அது காய்ந்து போயிருக்கலாம். திரும்ப ஆண்டவர் நீரூற்று கொடுத்து அவர் மறுபடியும் அதை கட்டுவிக்கிறார். இங்கே பாருங்க, வனாந்தரம், அங்கே இடமே என்னது, வனாந்தரம். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற இயேசுவாக இருக்கிறார். எப்படி பாருங்க, இப்போ திடீர்னு துபாயில் மழை பெஞ்சுது, 3 நாள் செம்மையான மழை. எல்லாரும் வாட்ஸ்அப்பில் எடுத்து காட்டினாங்க, பாருங்க எவ்வளவு தண்ணி வந்துச்சு, நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துல எவ்வளவு தண்ணி, நான் 4வது மாடியிலேருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களாம் ரொம்ப இமோஷனலாக உணர்ச்சி பூர்வமாக நம்ம எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பை காட்டி இருப்பாங்க. பாருங்க, ஐயோ இவ்வளவு தண்ணி ஓடுதே, எல்லாம் காரெல்லாம் அடிச்சுட்டு போகுது அப்படிலாம் நாங்கள் நினச்சோம். 2-3 நாள் கழித்தது. அப்போ நான் கேட்டேன், இப்போ எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொன்னால், அவன் சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணீர் அங்கே வெளியில் நிற்கவே இல்லை, எல்லாம் அந்த மண் அப்படியே உட்கொண்டது. ஏனென்றால் அங்கே இருக்கிறது ஒரு பாலைவனமான பகுதி இல்லையா, ஆகவே அந்த தண்ணீரெல்லாம் சும்மா எங்கே போச்சுன்னே தெரியல, சுவடே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த வனாந்தரம் போல் இருக்கிற இதை தண்ணீர் தடாகமாக, தண்ணீர் தடாகம்னு ஒரு பிட்டு, ஒரு குழி, அந்த குழிக்குள்ளே தண்ணீர் இருக்கணும். ஆனால் என்ன செய்யும், தண்ணீர் ஊற்ற ஊற்ற வனாந்தரம் உட்கொண்டே இருக்கும். அது தண்ணி அப்படியே எவ்வளவு நாளும் குடிச்சிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ட்ரெயின் ஆகி போயிருக்கோமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறோமா, வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு சோர்வு ஆவியில் வந்துருச்சு, அவ்வளோதான், இனிமேல் என்னத்தை ஜெபம் பண்ண, இனிமேல் என்னத்தை வேதம் வாசிக்க, இனிமேல் என்னத்தை ஆண்டவரோடு பேச, இனிமேல் எங்கள் கூட்டங்களுக்கு போக, உடனே நம்ம என்ன செஞ்சுருவோம், ஆண்டவரோடு சண்டை போட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவோம். இதுதான் நம்முடைய வனாந்தரமான நம்முடைய உள்ளம் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் இதை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். அங்கே ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார், தண்ணீராக மாற்றுகிறார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தவர் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே அவர் தண்ணீராக மாறுகிறார். ஏசாயா 43:19 சொல்லுகிறது, தேவன் வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறார். வழியற்ற நிலைமை, வழியே இல்லை. திரும்ப நம்ம இந்த ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுவோமா என்கிற ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த வறட்சியான நம்பிக்கையற்ற ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தை நம்ம சந்திக்கிற பொழுது கர்த்தர் அதை நீரூற்றாக மாற்றி விடுகிறார். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகவீனமாக இருக்கலாம், அல்லது நமக்கு சுகவீனம் வரலாம். ஒரு மரண படுக்கை பாருங்கள், எத்தனை காரியத்தை யோசிக்க வைக்கும் பாருங்கள். ஒரு பலவீனம் நமக்கு வந்துருச்சுன்னா, நான் நினைக்கிறேன் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்ன, நோயோடு போராடுவது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா மரணமா ஜீவனா என்று சொல்லுகிற அந்த அற்றத்தில் நிற்கும் பொழுது தான், ஆண்டவரே நான் என்ன செய்வது, தவிச்சு போயிடும். மருந்துகளெல்லாம் வேலை செய்தால் என்னன்னே தெரியாது, நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா, நான் நிற்பனா நடப்பனா ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருப்போம். ஆனால் இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது முதல்ல நம்ம எதில் தெரியுமா ரொம்ப தாக்கப்படுவோம், நம்முடைய ஆவிக்குரிய காரியம். நம்முடைய ஆவியில் ரொம்ப பலவீனப்பட்டு போயிடுவோம், ஆத்துமாவில் பலவீனப்பட்டு போயிடுவோம். இப்போது சரீரத்துக்கு மருந்து உட்கொள்வோம், ஆனால் ஆத்துமாவுக்காக யார் தருவா? ஆத்துமா என்ன செய்ய முடியும்? அது இன்னும் கவலையை குறித்ததாக இருக்கும். அடுத்து என்ன செய்ய போகிறோம், இப்படி நம்ம உயிரோடு இருப்போமா பிழைப்போமா, என் பிள்ளை என்ன ஆகும், இப்படியெல்லாம் நம்ம நிறையா என்ன ஆகும், என் பிள்ளைக்கு என்ன நிலைமை இருக்கும், என்னுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன சம்பவிக்கும், அப்படி சொல்லி நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரளயமே நம்ம மனதுக்குள்ளே வந்து கொண்டிருக்கும், மோதிக்கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் அவர் ஜலத்தை, அவர் தண்ணீரை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் அவருடைய பெயர் ஜீவ தண்ணீர். அவருடைய பெயர் என்ன? ஜீவனுக்கு ஏற்ற தண்ணீர், ஆத்துமாவுக்காக கொடுக்கப்படுகிற தண்ணீர், ஜீவனுக்கு கொடுக்கப்படுகிற
குடிக்கப்படுகிற தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் தான் வனாந்தரத்தை நீரூற்றாக மாற்ற செய்கிற அந்த தண்ணீராக இருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரத்தில், யோவான் 4ஆம் அதிகாரம் 13லிருந்து 14 வரைக்கும் அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு சுவாமி ஒரு சமாரியா பெண்ணோடு கூட பேசி கொண்டு இருப்பாள். அவள் குடத்தை கொண்டு ஒரு ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து தண்ணீர் பிடிக்க வருவாள். தாகத்துக்கு தாய் என்று சொல்லுவாள். அவள் சொல்லுவாள், சமாரியாரிடத்திலே நீங்கள் வந்து இஸ்ரவேலர்கள் தண்ணீர் குடிக்க மாட்டீர்களே, உம்மிடத்தில் எங்கே பாத்திரம் இருக்கிறது என்று கேட்கும்போது இயேசு சொல்லுவார், உன்னிடத்தில் தண்ணீர் கேட்கிறவர் யாரென்று உனக்கு தெரிந்திருந்தா நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு என்றென்றைக்கும் தாகம் உண்டாகாத ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுத்திருப்பார். என்னன்னா, இந்த ஆத்தும தாகம், இந்த ஆத்தும தாகத்துக்கு என்ன கொடுத்தாலும் அது நிறைவே பெறாது. ஆகவே நீ ஒயாம வந்து வந்து தண்ணீர் எடுக்காதபடிக்கு, தாகமே ஏற்படாதபடிக்கு ஒரு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் வந்துருச்சு. அப்படியா, அந்த தண்ணீர் எங்கே இருக்கும்? அப்போ அவர் யாருன்னா, நான் தான், அவர் சொல்லிட்டாரு. இப்பொழுது பாருங்கள், அந்த தண்ணீரை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் கேட்குறாரு, நீ உன்னுடைய கணவனையும் அழைத்து வா. அவர் சொல்லுவா, இப்பொழுது எனக்கு கணவன் இல்லை. ஆம், உனக்கு நீ சொல்லுவது சரிதான், உனக்கு இப்பொழுது இருப்பது உன்னுடைய கணவன் அல்ல என்று சொன்ன உடனே, ஓ, இவள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி அவர் தண்ணீரை எப்படி பாருங்க, அதை கொடுக்க ஆரம்பிக்க முன்ன அந்த ஜீவ தண்ணீரை, அந்த தாகத்துக்கு ஏற்ற தண்ணீரை அவர் தம்முடைய தீர்க்கதரிசன வார்த்தையினாலே அவர் சொல்லும் போதே பாருங்க, அவள் தனக்குள்ளே எத்தனை பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தை கூட அவர் மன்னிக்கிறார் என்கிற உணர்வு அவளுக்குள்ளே இருக்கப்படியினால அவள் சந்தோஷத்தோடு ஊருக்குள்ளே போய் சொல்லுகிறாள். ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அவரை பார்க்கும்படியாக வருகிறார்கள். அதில் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, அங்கே எழுதப்பட்டிருக்கும், நாங்கள் உன்னுடைய வார்த்தையின் மித்த வரல, நாங்களே அவரை பார்த்து தெரிந்து கொண்டோம் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவர்தான் ஜீவ தண்ணீர். பாருங்க, அவர் வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக பாருங்கள், வறண்ட பூமியை அவர் நீரூற்றாக்குகிறவர். வனாந்தரம், வறண்ட பூமி, ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. வறண்ட பூமி எப்படி சொல்லுவோம், நம்ம வீட்டில் நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம் புஞ்சை நிலம், நஞ்சை நிலம்ன்ட்டு. நஞ்சையில் எப்படியாவது கொஞ்சம் தோண்டுனா, கிணத்துல தோண்டுனா கிணறத்துல ஏதாவது தண்ணி ஊறும். ஆனால் இந்த புஞ்சையில் பாருங்கள் என்ன செய்யாது, தண்ணியே வராது. இதுக்கு பேர் தான் வறண்ட பூமி. அங்கே நம்ம சொன்னது ஒரு பாலைவனம், அங்கே எல்லாம் எங்கேயும் ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே தான் ஆண்டவர் ஆகாருக்கு கூட ஒரு நீரூற்றை காட்டினார், தெரியுதா? அப்புறம் நம்ம பார்த்தோம், சிம்சோனுக்கு என்ன கோரி அவன் என்று சொன்ன பொழுது அங்கே லேகி என்ற பள்ளத்தாக்கிலே அவர் நீரூற்றுக்களை வரவிட்டார். இப்போ இந்த வறண்ட பூமியை பாருங்கள், சங்கீதம் 107:35 சொல்லுகிறது. சங்கீதம் 107:35, அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றாகவும் மாற்றுகிறார். வறண்ட நிலத்தை நீரூற்றாகவும் மாற்றுகிறார். இது என்ன தெரியுமா, தேவனுடைய புதுப்பிக்கும் வல்லமை. புதுசாக நம்மளை மாற்றுது. அது சரீர பிரகாரமான ஒரு சோதனையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஒரு சோதனையாக நஷ்டமாக இருக்கலாம். ஆண்டவர் அதை புதுசாக மாற்றிட்டார். நியூ பிராண்டாக மாற்றிட்டார். அழகாக எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, எனக்கு இளமை காலத்தில் 22 வயதிலிருந்து ஒரு உதிரப்போக்கு, அதிகமான உதிரப்போக்கினாலே நான் கஷ்டப்பட்டேன். 60 நாட்கள் உதிரப்போக்கு இருக்கும். 2 நாட்கள் சுகமாக இருப்பேன், அதன் பின்பு ஒரு 60 நாட்கள். இப்படி கிட்டத்தட்ட நான் ஒரு 7 வருடங்கள் இந்த பாடுகளை நான் அனுபவித்து கொண்டிருந்தேன். ஆகவே எங்கேயும் செல்ல முடியாத அந்த காலத்திலே அது மிக மிக கஷ்டமான, அதை கையாளுவது மிக கஷ்டமான ஒரு காரியம் பாருங்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் திடீரென்று எல்லா மருத்துவர்கள் என்னை கைவிட்டார்கள். இனி உங்களுக்கு குழந்தை பிறந்தால் ஒருவேளை இது சரியாகலாம், ஆனால் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் உங்களுடைய ஓவரியிலே மாற்றி மாற்றி இப்படியாக ஓவரியில் சிஸ்ட் வந்துட்டே இருக்குது. ஒரு டைம் அந்த சைடு, இன்னொரு டைம் இந்த சைடு. ஆகவே எங்களால் இதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. ஆகவே இந்த சிஸ்டெல்லாம் இல்லாமல் இருந்தால்தான் நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டார்.
ஆனால் பாருங்கள், ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். எனக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தம், பல வருடங்களுக்கு முன்பாக கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். எல்லாம் மருந்து மாத்திரைகளை எல்லாம் விட்ட பின்பு திடீரென்று நான் கருவுற்றிருப்பதை மருத்துவர்கள் கண்டார்கள். பாருங்கள், அப்போ சொன்னாங்க, ரொம்ப ப்ரெஷியஸாக உங்கள் குழந்தை பிறக்க போகுது, விலையேறப்பெற்ற குழந்தை, இந்த குழந்தையை உங்களுக்கு எவ்வளவு எளிதாக கிடச்சிருக்கு. ஆகவே நீங்கள் ஆடாமல் அசையாமல் 9 மாதங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. அதே போல் 8 மாதங்கள் நான் அப்படி இருந்தேன். 8வது மாதம் வரும்பொழுது டாக்டர் சொன்னார்கள், குழந்தை அதிகமாக கொஞ்சம் பெருசாகிருச்சு, ஆகவே அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, உங்களுடைய ஓவரியில் இவ்வளவு சிஸ்ட் இருக்கிறபடியினால் நாங்கள் எல்லாம் ஓவரியோடு சேர்ந்து உங்களுடைய கர்ப்பப்பையையும் நாங்கள் ரிமூவ் பண்ணி விடுவோம், ஆகவே இந்த குழந்தையை நீங்கள் பாதுகாப்பாய் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி. பாருங்கள், வறண்டு போன ஒரு காரியம், ஒன்றுமில்லை, இனிமேல் அவ்வளவுதான், உடனே நாங்கள் மனசை தேர்த்திக்கோங்க, நீங்கள் இமோஷனல் ஆகிடக்கூடாது, நாங்கள் சொல்லி விட்டு செய்கிறோம். ஏனென்றால் நாங்கள் தொடும் முன்பதாக அந்த குழந்தையோடு கூட அப்படியே அது துண்டு துண்டாக உங்களுடைய கர்ப்பப்பை வந்துவிடும் என்று சொன்னார்கள். சரி என்று நமக்கு என்ன தெரியுது, சரி ஏதோ ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுத்தாரு அது போதும் அப்படிங்கிற சொல்கிற ஒரு மனநிலை. அதை விட பெரிய விஷயம் என்ன, உதிரப்போக்கு இனி வருவதில்லை என்று சொல்கிற ஒரு நிம்மதி. இப்படியாக சரி என்று சொல்லியாச்சு. ஆனால் பாருங்கள், குழந்தை வெளியில் எடுத்த பின்பு அந்த டாக்டர் சொன்ன, அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் சொன்னார்களாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார்கள், பிரைஸ் தி லார்ட் என்று சொன்னார்களாம். ஏன் தெரியுமா, அந்த குழந்தை எடுத்த பின்பு அதை பார்க்கிற பொழுது அந்த கர்ப்பப்பை புதிதாக இருந்ததாம். நாங்கள் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடித்து விட்டு அவர்கள் என்னோடு கூட பேசினார்கள், 16 வயது பெண் பிள்ளைக்கு எப்படி ஒரு கர்ப்பப்பை இருக்குமோ அதை போல் அது புது பொலிவுடன் இருந்ததை நாங்கள் கண்டோம் என்று. நான் அதற்கு உயிருள்ள சாட்சியாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, வறண்ட பூமியை அவர் நீரூற்றாக மாற்றுகிற தேவன். அப்போ சொன்னாங்க, அந்த ஓவரியை கூட நாங்கள் பார்க்குறோம், அதில் கூட சிஸ்டெல்லாம் கொஞ்சமும் இல்லை, ஆனாலும் இனி வந்துவிடக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பெரும் பகுதியை அகற்றிவிட்டோம், ஆனால் உங்களுடைய கர்ப்பப்பை புது பொலிவுடன் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த வருடத்திலே கர்த்தர் எங்களை நினைவு கூர்ந்தார். இன்னொரு குழந்தையும் கர்த்தர் கொடுத்தார். பாருங்கள், இப்படித்தான் அவர் புதுப்பிக்கிற வல்லமையை கொடுக்கிறவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோன்னா, கானா ஒரு கல்யாணத்தை நம்ம சொல்லலாம். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு சுவாமி ஒரு கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். 2ஆம் அதிகாரம் 1 - 10 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, அங்கே கானா ஊரில் ஒரு கல்யாணத்திற்கு அவரும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. இயேசுவின் தாயாகிய மரியாள் வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறாள், அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேலை, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவருக்கென்று ஒரு வேலை, ஒரு குறிப்பிட்ட வேலை வைத்திருக்கிறார். அந்த வேலை எப்படி வருகிறது பாருங்க. உடனே இந்த அம்மா பாருங்க, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு இப்படித்தான் நம்ம ஆண்டவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அவங்க அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, வேலைக்காரர்களை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு நான் இல்லை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இவர்கள் போய் அங்கே போய் என்ன செய்யாங்க, அவங்க அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஆண்டவர் பார்க்குறாரு பாருங்க, அங்கே 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கற்சாடிகள் எல்லாம் ஒவ்வொன்றும் 6 குடம் தண்ணீர் பிடிக்கிறதாக இருக்கிறது. அப்படி தானே இருக்குது பாருங்கள். 3 குடம் தண்ணீர், 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் இருந்தது. இந்த கற்சாடின்னு பார்த்த உடனே நாங்கள்லாம் சின்ன வயசில் எங்கள் பாட்டி தாத்தா வீட்டிலலாம் இந்த மாட்டுக்கு வந்து தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கல் தொட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள். ஃபுல்லாக அந்த தொட்டியை கல்லால் இருக்கும். அந்த கல் அப்படியே நல்லா கழுவி வெள்ளேன்னு இருக்கும் பாருங்கள். அதில் வந்து அந்த மாடு தண்ணி குடிச்சிட்டு போகும். காலையும் சாயங்காலமும் அதில் தண்ணீரை நிரப்பி வைப்பாங்க. நாங்கள்லாம் உடனே சொல்லுவோம், இப்படித்தான் போல் கானா ஊர்லேயும் இருந்திருக்கோம், ஆனால் நாங்கள் பார்த்ததில்ல. நம்ம ஊர் தொட்டி, அது கல் தொட்டி. அது கரெக்டாக இதை மாதிரி தான் இருக்கும். 2-3 குடம் பிடிக்கத்தக்கதாக தண்ணீர் அதில் இருக்கும். ஏன்னா அதை இப்படி சரிச்சு கொட்டி அதை
கழுவுறதுக்கு ஏற்றபடி இருக்கும். ஆகவே அந்த மாதிரி ஒரு தொட்டி, அந்த தொட்டியை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு இந்த கானாவூர் கல்யாணம் அந்த நிகழ்வு வந்து எங்கள் உள்ளத்தில் வந்து போகும் அந்த சின்ன வயதில். பாருங்கள், இப்போது ஜாடிகளில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். நிரப்பிட்டு அவைகளை மொண்டு கொண்டு கொடுங்க. இப்போ அவங்க மொள்ளும்போது எங்கேருந்து வந்தது இந்த தண்ணீர், எப்படி ரசமாக மாறிச்சு யாருக்குமே தெரியலை. அங்கே போய் ஊற்றும்போது அங்கே எல்லாம் ரசமாக மாறிட்டு எல்லாரும் இந்த பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கேட்கிறார்கள், இதுவரைக்கும் இப்படி ஒரு ருசியுள்ள ரசத்தை நாங்கள் குடித்ததில்லையே, இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்தீரே. நல்ல ரசம் எப்படி இருக்கும் பாருங்கள். விஐபிஸ்க்கெல்லாம் முதல்ல நல்லா கொடுத்துருவாங்க. நம்ம ஊர்லேயும் அப்படி தான். முதல்ல என்ன செய்வாங்க, நல்ல பாயாசம்லாம் முதல்ல வந்துடும். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து முதல்ல போய் என்ன செஞ்சு கல்யாண வீட்டிலலாம் சொல்லுவாங்க, உடனே சீக்கிரம் போய் சாப்பிடுங்கன்னு. கடைசி வர வர என்னாகும், சாம்பார்லாம் ரசமாக மாறிடும். சாம்பாரில் கொண்டு போய் தண்ணியை ஊற்றுவாங்க. இன்னும் கடைசியில் போயிட்டோம்னா அவ்வளோதான், எல்லாம் அவியல் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து ஒரு கலவை ஒன்று கிடைக்கும். அப்போது இங்கே பாருங்கள், இப்போது எல்லோரும் ஃபஸ்ட்டில் தானே நல்லதாக கொடுப்பாங்க. நீர் இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே என்று சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. பாருங்கள், இதை கொண்டு போய் கொடுக்கும்போது ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணீர். வறண்ட இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிற ஒரு புதுப்பிக்கிற வல்லமை, ஒரு திராட்சை ரசமாக மாறுகிற ஒரு வல்லமையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முன்பு நல்ல ரசத்தை கொடுத்தீரே, பின்பு அவங்க நல்லா திருப்தி அடைந்து பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். ஆனால் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இப்படித்தான் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர். எண்ணவே முடியாத காரியம். பள்ளத்தாக்குகளின் நடுவிலே நீரூற்றுகளை கொடுக்கிறவர், வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர், வறண்ட பூமியை நீரூற்றாக மாற்றுகிறவர், சரீர பிரகாரமான பள்ளத்தாக்கை அவர் நீரூற்றாய் மாற்றுகிறவர், ஆவிக்குரிய வறட்சி வனாந்தரத்தை அவர் தண்ணீராக மாற்றுகிறவர், வறண்ட பூமியை புது பொலிவாக அவர் நியூ பிராண்டாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவர் மேலும் இன்றைக்கு அசைவாடும்படியாக தாகத்தோடு கேட்போமா, ஆண்டவரை என் மேலே அசைவாடுங்கப்பா, என் பள்ளத்தாக்கு, என்னுடைய ஆகனி, என்னுடைய கஷ்டம், என்னுடைய எல்லா வருத்தங்களும் மேலேயும் ஆண்டவரை இந்த பள்ளத்தாக்கில் நீரூற்றுக்களை வரவிடுங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா சோர்ந்து போயிருக்கிறதப்பா, இனி எனக்கு நிற்க பலனே இல்லை, நான் இயேசு இயேசு என்று சொல்லி என்னத்தை கண்டேன் என்று சொல்லி எல்லாராலும் பரிகசிக்கப்படுகிற நிலைமையில் வந்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே அப்பா, என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையில் நான் தாழ்ந்து போய் கிடக்கிறேனே, ஆண்டவரே என்னை தண்ணி தடாகமாக மாற்றுங்கப்பா. வறண்டு போன நிலம், மறண்டு போன நிலமாக இருக்கிறேனப்பா, அதை புது பொலிவாக மாற்றுங்க. ஆவியானவரே என் மேலே வாங்க சொல்லுவோமா எல்லாரும். ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுமே. சொல்லுவோமா, ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, பலத்தின்
பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும். புறாவை போல என் மேல் வந்த மன்னிடும். ஆமாவியானவரே, ஜலத்தின் மேல் அசைவாடினவரே, எங்க ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குங்கப்பா. அன்றைக்கு நீ ஞானஸ்தானம் பண்ணி வெளியே வந்தபோது கரை ஏறின உடனே ஆவியானவர் அப்பா புறாவை போல உமேல் ரூபம் கொண்டு இறங்கினதே எல்லாரும் பார்த்தார்களே அப்பா. இப்பொழுதும் எங்கள் மேல் ஆண்டவரே ஆவியானவரே நீர் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. ஓ, எங்களுடைய சோர்ந்து போன ஒவ்வொரு உள்ளங்களும் இன்றைக்கு நிரப்பப்படட்டும். ஆவியில நாங்கள் பலனிழந்து இருக்கிறோமே அப்பா. ஒரு முடவனை போல, ஒரு செவிடனை போல, ஒரு குருடனை போல இருக்கிறோமே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்க முடியாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறதே. உம்முடைய அப்பா உம்மை காண முடியாதபடிக்கு எங்களுடைய கண்கள் அந்தகாரப்பட்டு இருக்கிறதே அப்பா. உமக்காக வேலை செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் முடவனை போல இருந்த இடத்துல கிடக்கிறோமே அப்பா. எங்க மேல அசைவாடுங்கப்பா, எங்க மேல அசைவாடுங்கப்பா ஆண்டவரே. புதி பொலிவாக எங்களை மாற்றுங்கப்பா. புதிது போல எங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா. புதியதாய் எங்களை வணைந்து கொள்ளுங்க. பள்ளத்தாக்குகளிலே நீரூற்றுக்களை வரவிட்டவர் அல்லவா சுவாமி. ஆண்டவரே, அவாந்தர வெளியிலே வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவரே, வழியை திறக்கிறவரே, ஆவியானவரே வழி திறக்கிறவரே, எங்களுடைய வழிகள் திறக்கப்படட்டும். ஆலோசனை கர்த்தரே, மூடப்பட்ட அத்தனை கதவுகள் திறக்கப்படட்டும். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னாக வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னீரப்பா. இன்றைக்கு சத்துருவானவன் எல்லா இடத்தையும் பூட்டி இருக்கலாம், ஆசீர்வாதத்திற்கு பூட்டு போட்டு இருக்கலாம். எல்லா பூட்டுகளையும் இப்பொழுது உடைந்து போகட்டும், திறந்த வாசலாக மாறட்டும் அப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. வறண்ட பூமி ஆண்டவரே, வறண்டு போன என் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் இன்றைக்கு புதிதாய் மாற்றுங்க. கர்த்தருக்கு நான் என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன் அப்பா. உமக்காக ஊழியம் செய்ய என்னை பயன்படுத்துங்க. என்னுடைய அந்தகார நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பீராக, அந்த வெளிச்சத்திலே நடத்துவீராக. எல்லாவற்றையும் கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆராதனை